முன்னொரு காலத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் காளி தேவிகள் தங்கள் சக்திகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஹோம குண்டத்தில் வைத்து உலகத்தை நல்வழிப்படுத்த ஒரு பெண்ணை உருவாக்கினார்கள். அந்த தீப்பிழம்பில் இருந்து ஒரு அழகிய தேவி தோன்றினாள். அந்த 3 தேவிகள் குறிப்பிட்டபடி ரத்னாகரின் மனைவி உடனே கர்ப்பம் அடைந்து 10 மாதங்களுக்குப் பிறகு வைஷ்ணவி என்ற பெண் குழந்தை பிறந்தாள். சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் ஈடுபட்ட அவள் ஒரு கட்டத்தில் காட்டுக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டாள். பெற்றோர் அவளது நடத்தை புரியாமல் கவலை அடைந்தனர். பண்டிதர்கள் ஜாதகத்தினை பார்த்தபோது அவள் தெய்வீக பிறவி என நிச்சயித்து தன் விருப்பப்படி செல்லவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதன் பிறகு வைஷ்ணவி வீட்டிற்கு திரும்பவே இல்லை. காட்டில் தங்கி தவம் செய்தாள். வைஷ்ணவி காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தபோது ராவணனை எதிர்த்து போன ராமரை பார்த்து அவர் விஷ்ணுவின் அவதாரம் என உணர்ந்து தன்னை மணக்கக் கேட்டாள். ஆனால் ராமர் தன்னுடைய பணி முடிக்கப்படாததால் திரும்பும்போது அவள் தன்னை அடையாளம் கண்டால் மணப்பேன் என்று கூறி சென்றார். ராவணனை வதம் செய்து திரும்பிய ராமர் கிழவராக மறைந்தபடி வைஷ்ணவியை சந்தித்தார். ஆனால் வைஷ்ணவி அவரை அடையாளம் காண முடியவில்லை. அதனால் ராமர் கலியுகத்தில் வந்து அவளை மணப்பேன் என்றும் அதுவரை மக்களை ஆன்மீகத்தில் வழிநடத்துமாறு கூறி சென்றார். அதனால் மனம் வருந்திய வைஷ்ணவி ஜம்முவை தாண்டி கடாரா அருகே உள்ள திரிகுடாமலைக்கு சென்று அங்கு ஆசிரமம் அமைத்து தவம் செய்தாள். ஆன்மீக சக்தியால் பலரது துயரங்களை தீர்த்ததால் மக்களும் சீடர்களும் அவளிடம் சேரத் தொடங்கினர். அதே மலைப்பகுதியில் தவம் செய்திருந்த முனிவர் கோரக்நாத் வைஷ்ணவியின் சக்தியை அறிய தனது சீடர் பைரோநாத்தை அனுப்பினார். பைரோநாத் அவளை ரகசியமாக கண்காணித்து அவளின் வலிமை, மிருகங்களுடன் உள்ள நெருக்கம் மற்றும் சிங்கத்துடன் காணப்படும் தன்மை ஆகியவற்றைக் கண்டு அவளிடம் ஆசை கொண்டு அவளை மணக்க விரும்பி தொடர்ந்து செல்லத் தொடங்கினான். ஒரு விருந்தில் பைரோநாத் வைஷ்ணவியின் கையை பிடிக்க முயன்றபோது அவள் தப்பி ஓடி தற்போது வைஷ்ணோதேவி ஆலயம் அமைந்துள்ள காஷ்மீர் குகையில் அடைந்தாள். அங்கு பைரோநாத் தொடர்ந்ததனால் அவள் அவனின் தலையை சீவிக் கொன்றாள். இறக்கும் முன் பைரோநாத் மன்னிப்பு கேட்டார். அப்போது லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி சக்திகள் தோன்றி வைஷ்ணவி தன்னுடைய இயற்கை ரூபத்தை அடைந்தாள். அவள் இனி குகையில் தங்கி சரணடைபவர்களை நல்வழிப்படுத்துவேன் என்று அருளினார். பைரோநாத்திற்கு முக்தி அளித்து அவரது தலை விழுந்த இடமும் வழிபாட்டு தலமாகவே இருக்கும் என்றும் கூறினாள். அதன் பிறகு வைஷ்ணவி அங்கே வைஷ்ணோ தேவியாக அமர்ந்தாள்.